அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 26/12/2024 மதியம் 2:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலிற்கு புது பார்வையாளர்களாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் என்ற பட்டனை அழுத்தினால் நோட்டிஃபிகேஷனாக நமது வீடியோ வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தின் வடகடலோரத்தில் நேற்றைக்கு தூறலும் சாரலுமாக மிதமாக தொடங்கிய மழைப்பொழிவானது நள்ளிரவில் சென்னைக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்து, அதாவது அதிகாலை வேளையில் அப்படின்ற மாதிரி வட மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது. இந்த நிகழ்வை பற்றி நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசிடலாம். இது கடந்த 2வது வாரத்தில் உருவான நிகழ்வு. இது தமிழக கரை அருகே வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், நல்ல ஒரு நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது வடக்கு நோக்கி செல்லும், அது ஆந்திரா நோக்கி செல்லும், அது மியான்மர் நோக்கி செல்லும் என பல இன்னலுக்கு உட்பட்டு, அதாவது இந்த உயரழுத்தத்தின் பிடியின் தாக்கத்தினால மழைப்பொழிவையும் வடதுருவ காற்று வருகையால் அங்கே அதாவது கடலிலே மழைப்பொழிவை செய்தது. இப்படி பல போராட்டங்களுக்கு இடையில் இந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக நமக்கு ஓரளவுக்காவது இருக்கும் அப்படின்ற நிலைப்பாடில் நம்ம மாறாமல் இந்த நிகழ்வு நம்ம கரை அருகே வரும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதுபோலவே இன்றைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு வெற்றின்னு சொல்லலாம். நமது கரை அருகே ஏறிடுச்சிங்க. கிட்டத்தட்ட இப்போ தற்பொழுது காலை அறிக்கையில் அறிவிக்கும் பொழுது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட கரையோரமாக நீடித்து வருகிறது என்று சொன்னோம். அதன் பிறகாக அது நகர்வு மேற்கு நோக்கி தென்மேற்கு திசையை நோக்கி நகர்ந்து புதுச்சேரியை வடக்கு புறமாகவும் மையம் கொண்டு அது கரையை ஒட்டியே அப்படியே கடலூர் மற்றும் டெல்டா கரையோரம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அது கரையேறி வளிமண்டலத்தில் இப்போ காற்றழுத்த தாழ்வு நிலையாக, அதாவது சுழற்சி, வளிமண்டல சுழற்சியாக நீடிக்கிறது. இதை நம்ம கரையேறணும்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது உங்களுக்கு புரிதலுக்காக நம்ம சொல்கிறது. இது வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து அப்படின்ற மாதிரி தான் வந்துச்சு. கண்டிப்பாக இதன் காரணமாக நம்ம ஏற்கனவே இது சொல்லியாச்சு. போகும்பொழுது அதாவது வந்த சுருக்காவே ஏறி இருந்துச்சுன்னா நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்துருக்கோம். ஆனால் இது கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை அரணாக அமைந்தது என்று சொல்லணும். கிட்டத்தட்ட இடைவெளி கொடுத்து இது மீண்டும் நமது கரை அருகே வரும். ஆனால் போதுமான அளவுக்கு, அதாவது எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மழைப்பொழிவு இருக்காது. ஒரு மிதமானது அளவான மழைப்பொழிவு, அப்படியே ஆங்காங்கே ஒரு இடங்களில் ஒரு கனமழை அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த நிகழ்விற்கு ஒற்றை குளிரலை காற்று அதான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. நிலநடுக்கோட்டு பகுதிக்கு பார்த்திங்கன்னா இந்த புகைப்படத்தில் ஏற்கனவே நம்ம இணைச்சிருப்போம் பாருங்கள். தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள ஒரு நிகழ்வுக்கு பார்த்திங்கன்னா வெப்பநீராவி காற்று கடத்தப்படுவதால் இதற்கு ஒரு வெப்பநீராவி காற்று கிடைக்காத சூழ்நிலையில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி, வெப்பம் எங்கெங்கு உயர்கிறதோ அங்கங்கே மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கும். பரவலான மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரே டைமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது ஏற்கனவே தெளிவுபடுத்தியாச்சு. இப்போது இதன் காரணமாக நேற்றைக்கு ஒரு மழைப்பொழிவு கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவானது வில்லிவாக்கம் பகுதிகள், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தின் வில்லிவாக்கம் 4 சென்டிமீட்டர் அளவுக்கு, இதே போல் ஒரு 3.2 சென்டிமீட்டர் அளவுக்கு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நேற்றை கொடுத்த நிலையில் இன்றைக்கு அதிகாலை வேளையிலும் நல்ல ஒரு மழைப்பொழிவு வட மாவட்டங்களில் கொடுத்தது. வரும் மணி நேரங்களிலையும் கண்டிப்பாக மழைப்பொழிவானது இந்த நிகழ்வு தற்பொழுது நம்ம டெல்டா அருகே அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட தென்பகுதி நோக்கி அப்படின்ற மாதிரி தென்மேற்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி நகரும் பட்சத்தில் இந்த நிகழ்வானது நமது டெல்டா கரை அருகே, அதாவது புதுச்சேரியை ஒட்டிய பகுதிகள் அப்படின்ற மாதிரி அமையப்பட்டிருப்பதால் எப்போவுமே ஒரு நிகழ்வுக்கு பார்த்திங்கன்னா மையப்பகுதியில் அதை மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்காது. அது ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி வானம் மேகமூட்டத்தோடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். சுற்றி தான் மழைப்பொழிவு ஆங்கங்கே அந்த காற்று எங்கே வருதோ அப்படின்ற மாதிரி பயணிக்கக்கூடிய இடத்துல, வெப்பம் உயரக்கூடிய இடத்துல மழைப்பொழிவானது இருக்கும். அப்போ அதுபடி பார்த்திங்கன்னா இன்னும் மேற்கு இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா மேற்கு நோக்கி நகர ஆங்காங்கே படிப்படியாக மீண்டும் மழைப்பொழிவு அங்கங்கே உருவாகும். கண்டிப்பாக இந்த நிகழ்வுக்கு எப்படி ஒரு மழைப்பொழிவு அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. கடலோரங்களில் அதிகாலை பொழுதிலையும் உள் மாவட்டங்களில், மத்திய உள் மாவட்டங்களில் வெப்பம் உயர்வுக்கு பிறகு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆரம்பிக்கும். அப்படியே படிப்படியாக மேற்கு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கும். இப்போ இதன் காரணமாக இன்றைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நம்ம அதாவது மழைப்பொழிவு எதிர்பார்த்திருக்கோம். கோவை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், நாமக்கல் அந்த போன்ற சுற்றி இருக்க அந்த உள் மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் ஆங்காங்கே, அதாவது பரவலான மழைப்பொழிவாக இருக்காது. வெப்பம் எங்கே உயர்ந்து இருக்கிறதோ கண்டிப்பாக அங்கே மழைப்பொழிவு உருவாகும். கோயம்புத்தூருக்கு வடக்கு பகுதியாக அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்திருக்கோம். கண்டிப்பாக அது எப்படின்றத வரும் மணி நேரங்களில் பார்ப்போம். அதே போல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய உள்பகுதிகளில் மழைப்பொழிவு, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஆங்காங்கே, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு, சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. இதுபோல் ஆங்காங்கே பரவலாக தமிழகத்தின் புதுவை அதாவது தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே இருக்கும். இந்த நிகழ்வு காரணமாக இன்றைக்கும் நாளைக்கும் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கும். டெல்டாவுக்கு பார்த்திங்கன்னா டெல்டா உள்பகுதியில் மழைப்பொழிவு இருக்கும். இப்போதைக்கு கடலோரத்தில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு எதிர்பார்க்க முடியாது. அது வரும் மணி நேரங்களில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவானது வரும். கண்டிப்பாக நாளை அதிகாலையில் அப்படின்ற மாதிரி, நள்ளிரவு அதிகாலையில் மழைப்பொழிவாக இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடுத்த நிகழ்வானது சுமத்ரா அருகே வரும் என்று ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. அதனுடைய விளக்கமும் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இது எந்த அளவுக்கு உயர் அழுத்தம் இதுக்கு அழுத்தம் கொடுக்கிறதோ அது பார்த்திங்கன்னா தெற்கு தான் அப்படின்ற மாதிரி போகும். ஆனால் இது கிட்டத்தட்ட
இலங்கைக்கு தென்புறமாகவோ தென்கிழக்கு புறமாகவோ அமையப்பெற்று அதோடைய காற்றின் ஈர்ப்பாக காற்று வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இருகாற்று இணைவு அப்படின்றது சென்னை முதல் அப்படின்ற மாதிரி ஒரு 2 நாட்கள் எட்டி பிடித்தாலும் அது புதுச்சேரிக்கு தெற்கு பகுதியாக உள்ளே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேற்கு வந்து பார்த்திங்கன்னா சேலம் அப்படின்ற மாதிரி எட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அவ்வப்போது தருமபுரி வரைக்கும் கிருஷ்ணகிரியில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவு படிப்படியாக தெற்கு நோக்கி வரும்பொழுது நல்ல மழைப்பொழிவாக இருக்கும். இந்த சுற்றால பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரிங்க அது சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அந்த அடுத்த 31 எதிர்பார்க்கப்படுகின்ற நிகழ்வான அந்த மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மாவட்டம், அது தென் கடலோர மாவட்டங்கள், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஆங்காங்கே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக தமிழகத்திற்கே வந்து மழைப்பொழிவு இருக்குது. அது வந்து இந்த சுற்றால இப்படி இருக்க மழைப்பொழிவு போல் இல்லாமல் அது வந்து வெப்பநீராவி காற்றை வந்து கொண்டு வந்து குவிக்கச் செய்து நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். இது வந்து மாத இறுதியில் நல்ல ஒரு மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது. அது எந்த மாதிரி மழைப்பொழிவு அப்படின்றது இது வடக்கு நோக்கி வரும்போது தான் நமக்கு எந்த அளவுக்கு வருதுன்றது அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக. அப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இந்த நிகழ்வுக்கு அடுத்தபடியாக ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு உருவாகிறது. ஆனால் இந்த உயரழுத்தம் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து தாங்க அது வந்து வருமா இல்லை அது அந்த இடத்துலேயே அப்படின்ற மாதிரி நிலநடுக்கோட்டு பகுதியில் போகுமான்றதை நம்ம சொல்ல முடியும். கண்டிப்பாக அதை அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ வரைக்குமே அது வந்து ஒரு தாக்கத்தில் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தெரிகிறது. அது முயற்சிக்கிறது முன்னேற முயற்சிக்கும் பட்சத்தில் அது எந்த அளவுக்கு முன்னேறுது, கடல் சார்ந்த வெப்பநிலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஏதுவாக தான் இருக்குது. ஆனால் அந்த உயரழுத்த பிடின்றதால அது வந்து அதை தாக்கி அது அதாவது எதிர்வினையாற்றும் அப்படின்னு சொல்லலாம். இது இருகாற்று பார்த்திங்கன்னா இது ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன், அது ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் இது எந்த அளவுக்கு சக்தி இதுக்கு கிடைக்குதோ அப்படின்ற பொறுத்து தான் அது வந்து எதிர்வினையாற்றும். அது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் எவ்வளோ அளவுக்கு அது முன்னேறி வருதுன்றது. வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.